இன்றைக்கி டே ஜீரா வாட்டரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஜீரா வாட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்சுலின் செக்ரீஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. அண்ட் இதில் நிறைய மினரல்ஸ், அயர்ன், பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் அண்ட் பனானா போட்டு மில்க் ஷேக் பண்ணேன். தினமும் நம்மளோட பாரம்பரிய அரிசி கஞ்சிகளை குடிக்கிறதுனால அவங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து இட்லி பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் இட்லி பண்ணியிருக்கோம். இட்லிக்கு ஒரு சூப்பரான வடகரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிட்ஸோட லஞ்சுக்கு மிளகு சம்பா அரிசியில் ப்ரௌன் சனா தால் ஆட் பண்ணி 1 pot ரைஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் மிளகு சம்பா அரிசி. இது நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒரு வகை. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு கோலன் கேன்சர் வராமல் தடுக்கும், கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். அதனால நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஜிஐ இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின் பி அதிகமாக இருக்குது.